ஓம் முருகா! அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட்ல வந்து டெய்லி வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனோட பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட அனலைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேத்து நம்ம என்ன பார்த்துருந்தோமோ, அதே மாரி மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம நேத்தே வந்து மார்க்கெட்ல ஒரு வேள கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து திரும்ப கீழ வந்துட்டு அந்த லெவல வந்து பிரேக் அவுட் குடுக்கட்டும். அப்படி குடுத்துச்சுன்னா, இதோட கன்டினியூட்டி மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ போம்போது இந்த 700 டூ 800க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் கீழ வரும். அதுக்கப்புறம் இத தாண்டி மார்க்கெட் மேல போணுச்சுன்னா, 51,000 லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஏன்னா, அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து நமக்கு ரெகுலரா கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த 51,000 லெவல வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருக்கனால, மார்க்கெட் மறுபடியும் எப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த இடத்துக்கு போதோ, கண்டிப்பா அந்த இடத்துல செல்லர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் குடுத்து மேல போனாங்க. 51,000 லெவல தொட்டோன பாருங்க, இமிடியேட்டா திரும்பவும் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்குல்ல, ஃபால் வந்திருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்காக வந்து ட்ரேட வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னா, இப்போ இந்த பிரேக் அவுட் ஜோன் வந்து இவ்வளோ நாள் இது சப்போர்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் இது மேல போம்போது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ என்னன்னா, இது பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்தோனயே இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுச்சு. இதுதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டோட பவர். ஸோ பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தது முதல் டைம் அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா, அது ரெசிஸ்டன்ஸாக எவ்வளோ பக்காவாக வேலை பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அது போக வந்து இன்னும் நமக்கு வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து காட்டியிருக்கு. ஸோ அப்படியே வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஸோ 50 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகும்போதே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அது போக வந்து பையிங் கேண்டில் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து மொதல் டைம் வந்து ஃபாலிங் வந்து இந்த இடத்துல தான் வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இங்கே போகும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் வரும்னு நினச்சோம். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ஹால்ட் நெகட்டிவ் கேண்டில் போட்டுட்டு திரும்பவும் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் 51,000 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து திரும்ப வந்து செகண்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், இது வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ மேலே போன மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்களா. ஸோ வந்து அழகாக வந்து நம்ம காட்டி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே இது இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து செல்லிங் மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பையர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. மேலே கொண்டு போயிட்டுருக்கும் போது கரெக்டாக வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வருது. ஆனால் பையர் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கனால மறுபடியும் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. மேலே போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்னென்னா திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால மார்க்கெட்டை இதுக்கு மேலே வந்து ஏற விடலை. திரும்பவும் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஏன்னா இது வந்து பையிங் மார்க்கெட். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும்போது இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஏதோ இருக்குன்னு சொல்லி திரும்ப இந்த இடத்துல பையர் அக்குமுலேட் ஆகுவாங்க. திரும்ப இந்த இடத்துல ஆட் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. இப்போ கீழேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக ஃபார்ம் ஆகிருக்குங்களா, பையிங் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் மேலே போயிட்டோன்னா என்ன ஆகுனா, இங்கே செல்லர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்றனால மறுபடியும் வந்து ஏற்கனவே வந்து ட்ரேடை மிஸ் பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிம்டம்ஸ் காட்டிடுச்சு. ஸோ அது காட்டினனால என்ன பண்ணுவாங்கன்னா, அகைன் வந்து திரும்ப இந்த இடத்த வந்து பர்டிகுலராக வச்சுட்டு திரும்பவும் வந்து இங்கே ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட் ஆக ஆரம்பித்தோன்னே பாருங்கள், இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட்டை பிரேக் பண்ணும் போதே இந்த இடத்துல பையிங்காக இவ்வளோ நாளைக்கு இங்கேருந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்க எல்லாத்துக்கும் என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்களா. அது போக இந்த வெயிட்டிங் கேண்டில்னு சொல்லுவேன்ல, நம்ம டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் வீடியோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக இன்னொரு டைம் கூட பார்த்துருங்க, புரியும். மார்க்கெட் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி போகுதுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சிம்டம்ஸ் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம நல்ல இது இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நல்ல பர்ஃபெக்டாக போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு. மார்க்கெட் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துச்சு. இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து ஒரு வெயிட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா, அதாவது ஆப்போசிட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் இந்த ஜோனை எப்போ பிரேக் அவுட் பண்ண ஆரம்பிக்குதோ, ஸோ இந்த இடத்துலையே வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி நிறையா பேர் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக என்னென்னா இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மேலேருந்து பார்க்கும்போது இங்கே வந்து எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஸோ இந்த எம் பேட்டர்ன் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே அவங்களுக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே எடுத்த ட்ரேட் பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஃபால் ஆகி வந்திருக்குன்னு. ஏன்னா இது வந்து பியூர் செல்லிங் மார்க்கெட்டுன்றது நமக்கு தெரியும். இதில் இங்கேருந்து பையிங் போகுது. ஸோ மொதல் டைம் இந்த 51,000 லெவலை வந்து சப்போர்ட் எடுக்கிறனால அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ரொம்ப அழகாக வந்து பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்துருச்சு.
ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி வந்து சிஇ ரெண்டு சைடும் வந்து செல் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கவங்களுக்குலாம் இந்த இடத்துல வரும்போது இவங்களோட பிஇ வந்து டிஸ்டர்ப் ஆயிரும், இவங்க வந்து சிஇ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னா இங்கே கீழே மட்டும் இவங்களோட பிஇ சைடு மட்டும் இவங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா சிஇ வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. எப்போ வந்து சி வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகி எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போ சிஇ சைடு என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இந்த ஜோனில் வந்து செல்லிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பிஇலையும் செல்லிங் இருக்குது, சிஇலையும் செல்லிங் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஜோனில் எங்கே ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் என்னென்னா கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50,300 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் புல்பேக் கொடுக்க ட்ரை பண்ணும். ஸோ வீக்காக இருக்க பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இதோட கண்டினியூட்டி மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 50,300லேருந்து 400 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையர் திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை இதுக்கு மேலே கீழே வந்து கொண்டு போகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இதே இடத்துல வந்து திரும்பவும் ட்ரை பண்ணி டபிள்யூ பேட்டர்ன் எதாவது ஃபார்ம் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் 51,000 லெவலில் போணுச்சுன்னா அவங்க பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் கொடுத்தா தான் இதோட கண்டினியூட்டி டோட்டலாக வந்து பையிங் மார்க்கெட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு, புல் பேக் கொடுத்தோன்னே கரெக்டாக அந்த சப்போர்ட் எங்கே பிரேக் பண்ணி வந்துச்சு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதோட கண்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சது இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ஜோன் வெயிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 50,700. ஸோ இந்த லெவலுக்குள்ளே திரும்பவும் வந்து மார்க்கெட் ஒரு வேளை மேலே க்ளோசிங் கொண்டு போய் வச்சுருந்தாங்கன்னா கூட திரும்பவும் கொஞ்சம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். பட் இப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் திரும்பவும் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது, மறுபடியும் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா திரும்பவும் அந்த 50,700 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். திரும்பவும் வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டில் வந்து மார்க்கெட் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் போக ஆரம்பிக்கும். ஸோ திரும்பவும் வந்து மார்க்கெட் மேலே ட்ரை பண்ணி இந்த 50,700 தொட்டுட்டு செல்லர் வருவாங்க. மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து திரும்பவும் அந்த இடத்த போய் பிரேக் அவுட் பண்ணி போனால் தான் அதுக்கப்புறமா வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பையிங்கில் சிஇ சைடு எந்த ட்ரேடும் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக செல்லருக்கான ஒரு மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ செல்லரோட கையில் தான் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ வந்து இவங்களுக்கு இப்போ அடுத்து எப்போ அஃபெக்ட் ஆகுறாங்களோ அஃபெக்ட் ஆகும்போது மட்டும்தான் மார்க்கெட்டோட ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து அவங்களுக்கு எங்கே இருக்குங்கன்னா 50,300 லெவல் தான் அவங்களோட லெவலாக இருக்குது. ஸோ அகெயின் எப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப போய் அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்குதோ அப்புறம் திரும்ப கண்டினியூட்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் டைரெக்டாக ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். புல் பேக் கொடுத்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் பிஇ சைடு வந்து தாராளமாக வந்து பையிங்கான ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது மேலே போகுதுன்னா பையிங் சைடு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கிளியராக எடுக்கணும். ஏன்னா திரும்ப வந்து இதுக்கப்புறம் கிளியராக வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 51,000 லெவலுக்கு மேலே அமையணும். மார்க்கெட் இல்லை கொஞ்ச நாள் வந்து இந்த இடத்துக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகி இங்கே சைடுவே ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா தான் வந்து திரும்ப சிஇக்கான ட்ரேட் வந்து கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா வீக்லி கேண்டில் வச்சு நான் நேற்றே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகியிருந்தாங்கன்னா அந்த 49,900 லெவல் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ. ஸோ பையிங் பண்ணவங்களும் இன்னும் அவங்க க்ளோசிங் பண்ணியிருப்பாங்களான்னா இந்த இடத்த தொடாத வரைக்கும் வந்து இப்போ இங்கேருந்து மேலேருந்து பிஇ செல் பண்ணிகிட்ருக்கவங்க இங்கே கீழே சிஇ செல் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ இதை டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்காது. ஸோ இந்த வாரம் வந்து இந்த மாதிரியே க்ளோஸ் ஆகி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இங்கே ஹால்ட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்காம திரும்ப கண்டினியூட்டி இங்கே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து திரும்ப ஃபால் கொடுத்தா கூட இதோட பிஹேவியர் வந்து கண்டினியூட்டி கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பிஇ சைடு வந்து ட்ரேடு கிடைச்சா வந்து எடுத்துக்கலாம். சிஇ சைடு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆனாச்சுன்னா மட்டும்தான் அந்த சைடில் வந்து ட்ரேட் எடுக்கணும். இல்லாட்டி ட்ரேட் எடுக்காதீங்க, மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்லாம் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி
போன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இதில் 50% இந்த லெவலுக்குள்ளேயே சொன்ன மாதிரி யூட்டர்ன் போட்டு மேலே போக ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து சிஏயும் வந்து கொஞ்சம் வந்து வீக் பண்ணி விட்டுருச்சு. ஸோ சி சைடு இருக்கவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி கிளியர் மைண்ட் செட்டப் எப்போ வருமோ அப்போ அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம சிக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே சொல்லியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து டக்குன்னு ஃபின் நிஃப்டியையும் பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி ட்ரெண்ட் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சுன்னா இதுக்கப்புறம் கண்டினியூட்டி மேலே போயிருக்குன்னு. ஃபின் நிஃப்டி வந்து எங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ரீவியஸாக எங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சோ அந்த 23,450 லெவல்லையே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் என்ன ஒன்றுனா பேங்க் நிஃப்டி வந்து சடனாக வந்து செகண்ட் ஆஃப் ஆலாகி வந்தாச்சு. பட் ஃபின் நிஃப்டி வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபுல்லாக கீழே வந்து க்ளோஸ் ஆனிச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி இதில் வந்து லாஸ்ட் எக்ஸ்பிரி மூவ் ஆகிட்டு இருந்தனால இதில் ஒரு நல்ல பாசிபிலிட்டி வந்து காட்டிட்டு செல்லர் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. பெரிய லெவலில் வந்து பையருக்கான வாய்ப்பை கொடுக்காம அவங்க ப்ரீமியம் கிடைக்க விடாமல் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருவேளை எப்படி ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 23,450 லெவலை வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து பையிங் வந்து இதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் வந்து இதில் வந்து பையிங் ஆர்டர் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. கீழே பொறுத்த வரைக்கும் இந்த 23,250 லெவலை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இதோட கண்டினியூட்டி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து நேராக நிஃப்டி போயிடலாம். நிஃப்டி இதுதான் நம்ம நேற்றே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துலேருந்து போணுச்சுன்னா இங்கே வந்து டபுள் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்கேருந்து கண்டினியூட்டி இது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம நேற்றே என்ன பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட் நடந்திருக்கு பாருங்கள். பட் நடந்துட்டு அது எங்கே அதுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அழகாக வந்து என்னென்னா ஒரு எம் பேட்டர்ன் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இதோட கண்டினியூட்டி கீழே வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ சிஏ வந்து பயங்கரமாக வீக் பண்ணி விட்டுருச்சு. ஸோ சிஏ வந்து பயங்கரமாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து வீக் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் வந்து பிஇயில் சிஇயில் வந்து இந்த சைடு வந்து செல்லர் ஆட் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து இங்கே செல்லர் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஜோன் லெவலில் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போணுச்சுன்னா கண்டினியூட்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் மேலே திரும்பவும் இங்கே எங்கேயா ஓப்பன் ஆகுது மேலே போக ட்ரை பண்ணுதுன்னா திரும்பவும் இந்த 23,640 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து செல்லிங் கீழே வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா மறுபடியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதோட கண்டினியூட்டி வந்து மார்க்கெட் மேலே போக முடியும். திரும்ப இந்த ஜோன் போனால் திரும்பவும் இங்கே செல்ல ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூட்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங் மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் எதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டி வரும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம இந்த வாரமே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பார்த்துருந்தோம். இப்போ கீழேருந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பண்ணியிருப்பீங்க. அடுத்து இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டு போகும்போது இங்கே பண்ணியிருப்பீங்க. அடுத்து இங்கே வந்து இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டு போகும்போது இந்த இடத்துல பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸை டிகர் பண்ணிச்சானா டிகர் பண்ணலை. ஸோ இங்கேருந்து மேலே போனாங்க, ட்ரை பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. திரும்பவும் பையர் மேலே போனது பாருங்கள். இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வைக்கலை. அது போக என்னென்னா திரும்பவும் கீழே வந்து இந்த ப்ரீவியஸாக நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்களோ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போதே ஒன்று இந்த இடத்துல வந்து எம் பேட்டர்னாகவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதோட இதுதான் என்ன ஆகும்னா நமக்கு மார்க்கெட்டை ரன் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. ஸோ திரும்பவும் நம்ம இப்போ சி சைடு வந்து ட்ரேட் எடுக்கணும்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பி சைடு மட்டும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா ட்ரேட் எடுத்துக்கலாம். அது போக வந்து கிளியராக வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம டபுள் பேட்டர்ன் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ப்ராப்பராக கொடுத்துச்சுன்னா மட்டும் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.